சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி எந்தாதியில் நாம் சிந்திக்க இருக்கின்ற பாடலானது 93வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறார்? அம்பாளை பற்றி எல்லா விஷயத்தையும் கும்பிடுறவாளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, நகையேன்னா அது சிரிப்பை தருவதாக இருக்கிறது. நகை அப்படின்னா ஒரு நகைங்கிறது ஒரு சுவை, அப்படி தானே? ஒரு யாரை பற்றி சொல்கிறது? ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே வாழ்ந்து மடியக்கூடியது. ஜீவிதம் அல்பமேவச்ச அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் ஒரு குறுகிய காலத்தில் தான் வாழ்ந்து மடிந்து விட போகிற ஒரு உடலை கொண்டவர். அப்படி வணங்குகிற நான் இங்கே இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து மறைத்து அருளி எப்பொழுதும் நிலைத்து நிற்கிற அம்பாளுங்க. ஒரு நாளிலே தோன்றி வளர்ந்து அழிந்து விடுகிற ஈசல் சூரியனை பற்றி கதை சொல்வதா? சூரியன் அனந்த காலமாக இருக்கிறது, ஒரே நாள் தான் அதோட ஆயுசு. ஈசல் அந்த மாதிரி மனிதனுடைய ஆயுசுக்கும் இறைவன் அந்த இறை பண்பும் எத்தகையது? ஒரு சின்ன குண்டு ஊசியை கொண்டு இந்த உலகத்தை அலக்க முற்படுவதா? குண்டு ஊசி எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வச்சுண்டு இந்த உலகத்தை அளந்துட முடியுமா? அது மாதிரி சிற்றறிவால் பேரறிவே அறிய அளக்க முயற்சி பண்ணிக்கிறோம். அது அவருக்கே தெரியறது. அம்பாளை அளக்க முடியாது, அம்பாளை அடக்கி இந்த பாட்டுக்குள்ளே அடக்கி சொல்ல முடியாது. அவளுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அப்படியே அவள் குறுகி தோன்றாலே தவிர சுபாவத்தில் அவளால் குறுக முடியாது அப்படின்னு இருக்கும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. மொழியால் அம்பாளை பற்றி சொல்ல முடியாது. நினைவுக்கும் ஏதாவது ஒரு உணர்வு, அன்பு, பாசம், பக்தி, அந்த மாதிரி ஏதாவது உணர்வு, அந்த மாதிரி உணர்வுனாலையும் சொல்ல முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. சரி, இந்த காரியத்தை பண்ணினா இதை செஞ்சுடலாம், வழக்கு போட்டால் இது வந்துடும், அங்கே அலங்காரம் பண்ணால் இது வந்துடும், பிரகாரம் சுற்றினா இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வினையை செஞ்சால் வந்துடுமா அப்படின்னா? எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்ன காரியம் பண்ணினா அம்பாளை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால சுருக்கி நமக்கு முறையாக சொல்லியிருக்காரே தவிர சுபாவத்தில் அம்பாள் அந்த லட்சணத்துக்கு அடங்க மாட்டாள். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நகைப்புக்கு இடமாக இருக்கிறது. ஒரு குழந்தை மண்ணில் விளையாடிட்டு வருது. தகப்பனார் சாப்பிட்டுன்னு இருக்கார். அவருடைய முதல் குழந்தை ஆண் குழந்தை, காதல் மனைவியினிடத்து பிறந்த குழந்தை. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா பழைய காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அன்பு குழந்தை. அந்த குழந்தையினுடைய அப்படி ஒரு ஆசை அந்த குழந்தை பேரில். அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, மண்ணில் விளையாடிட்டு அப்படியே அந்த சாத்தை எடுத்து, அப்பா சாப்பிட்டுன்னு இருக்கார், அந்த சாத்தை எடுத்து தான் கையை போட்டு மண்ணில் விளையாடிட்டு அப்படியே அந்த கையை கொண்டு வந்து சாப்பாட்டில் வைக்கிறது. அதை அப்படி கையால் அலாவி தந்தையினுடைய முகத்தில் வாயில் வைக்கிறது. தன் மக்கள் சிறு கை அலாவிய சின்ன கையினை கொண்டு அப்படி குதப்பி அதை அப்பாவுக்கு ஊட்ட தெரியாமல் மேலே பாதி கீழே பாதியாக அந்த குழந்தை ஊட்டினா அந்த தகப்பனார் சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா அப்படின்னா சந்தோஷப்படுவாரோ இல்லையோ? அதை மாதிரி பக்தி எனும் காதலினாலே, அன்பினாலே, உயர்வினாலே, உயர்ந்த உணர்வினாலே அம்பாள் இதெல்லாம் விளையாட்டாக ஏற்றுக்கிறாள். அவள் சொல்கிறதையெல்லாம் தன்னை பற்றி சொன்னதாக ஏற்றுக்கிறாள். இந்த குழந்தை அப்பாவுக்கு சாதம் ஊட்டினா அவர் சாப்பிட போகிறாரா என்ன? இல்லை. ஆனால் அப்படி ஊட்டும்போது அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அது சேத்துல கையை வச்சுருக்கேன், மண்ணில் வச்சுருக்கேன், அதை கொண்டு திருப்பி நம்ம சாப்பாட்டில் வைக்கிறதே அப்படின்னு யாரும் அந்த குழந்தையில கூச்சிக்கிறது இல்லை.
அதை மாணிக்கவாசகர் சொல்ல, குணம் கொண்டு கோதாட்டி, குணங்களை மட்டுமே கொண்டு குற்றங்களை நீக்கி விடுகிற பண்பு. சிவபெருமானுக்கு உமைமிகு இருக்காதா? கருணையே வடிவானது. சிவபெருமானுடைய கருணையினுடைய வடிவம் தான் அம்பாள். அதனால் இதெல்லாம் இருக்கிறதா அந்த அந்த அமைப்புக்குள்ளே தானே குறுகி வராளே அன்றி சுபாவத்தில் அவளுக்கு அந்த தன்மை இல்லை. தடத்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம்னு சொல்லும் சாஸ்திரம். இது உண்மையான அவளுடைய இயல்பு. சாத்திரங்களினாலே வேண்டுதலினாலே அவள் இயைந்து அவதாரமாக கீழே குறுகி வந்து நமக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவள் குறுகி வருகிற தன்மை. அப்படி சொல்கிற பொழுது நான் என்னமோ அம்பாளை பற்றி சொல்கிறதுங்கிறதெல்லாம் சிரிப்பு தான் வருது எனக்கு. நகையே, இது ஒரு நகை. அதுக்கப்புறம் திருப்பியே நகையேன்னா என்ன அர்த்தம்னா, அமிர்த கடேஸ்வரர் உற்பத்தி ஆகிட்டார். அமிர்தத்தை கடைஞ்சிட்டு தேவர்கள் குளித்து குடிக்கலான்னு போகும்போது கணபதி அந்த அமிர்தத்திலேயே பூஜை பண்ணிவிட்டார். அது லிங்கம் ஆயிடுது. வெறும் லிங்கத்தை தனியாக வச்சு பூஜை பண்ணக்கூடாது, லோகக்ஷேமத்தை தராது, மோட்சத்தை மாத்திரம் கொடுக்கும். மகாவிஷ்ணு தன்னுடைய நகையெல்லாம் ஒன்றா எடுத்து வச்சு அதுலேருந்து அபிராமி அம்மையை நிறுவி அமிர்தகடேஸ்வரர் அபிராமியாக வழிபாடு பண்ணுறார். இந்த நாராயணர் அமிர்த நாராயணர்னு பேர் இருக்கு. இன்னும் அங்கே கோயில் இருக்குது. அப்போ என்ன விஷயம்னா, மகாவிஷ்ணுடைய நகை தான் அபிராமி. ஆபரண நாயகின்னு ஒரு பேர் வடமொழியில் அவளுக்கு. ஆபரணத்தினாலே தோன்றியவள். யாருடைய ஆபரணம்? விஷ்ணுனுடைய ஆபரணம். அதனால தான் நகையே அப்படின்னு சொன்னாலும் நகை. சரி, என்ன சிரிப்பு வரும், என்ன சாஸ்திரம் வரும் சொல்லுவோம். என்ன சொல்கிறார்? நகையே இகுது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகிழ்முலை அப்படின்னா. இங்கே ஒரு அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேர். அம்பாள் குழந்த மாதிரி இருப்பாளாம். ஒரு 3.5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த 3.5 வயசு குழந்த மாதிரி அழகாக பட்டுப்பாவடை கட்டின்ட்டு ஒரு குழந்தை வந்து நின்னா அவளை பார்த்து, இகுது இந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு, இந்த உலகத்தையே படைத்து காத்து மறைத்து அழித்து அருள வல்லவள் அம்பாள். பஞ்சகிருத்தியம் பண்ணுறவ. அப்படி உள்ளவ இவ்வளவு சின்ன குழந்தையாவா இருப்பா? இவ்வளோ குழந்தைன்னு சொல்லணும், அம்மான்னு எப்படி சொன்னீங்க? அப்போ செயலின் வழி பார்த்தா அம்மான்னு சொல்லியிருக்கணும். அவள் இருக்கிற வடிவத்தின் வழி பார்த்தா குழந்தைன்னு சொல்லியிருக்கணும். அதனால் அவர் சொன்னார் முகிழ் முகை, சின்ன குழந்தைன்னு சொல்கிறார். சரி, வேடிக்கையாக இல்லை இது? எல்லாருக்கும் அம்மாவை போய் குழந்தைன்னு சொல்லாமா? அதுக்கடுத்து சொல்கிறார் முகிழ் முலை மானே முதுகன் அப்படின்னார். அம்பாள் அவளுடைய பார்வை மான் மாதிரி இருக்குது அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். குழந்தைன்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். ஆனால் அவளுடைய கண் என்னன்னா முதுகன் அப்படின்னார். ஏன்னா இந்த உலகம் தோன்றி மறைந்து மீண்டும் அழிந்து மீண்டும் தோன்றுவது வரை தனியாக சிவபெருமானுக்கு சாட்சியாக இருக்கிற மகா தாண்டவ சாட்சினி. திருக்கடையூரில் இருக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்தி கையால் இப்படி ஒரு முத்திரையை பிடிச்சிருப்பார். இப்படி இருக்கும் கை, ஒரு விரல் இப்படி காட்டுவார். அது பேர் சாட்சி முத்திரைன்னு பேர். அந்த தாண்டவத்தை பார்த்து தான் ரசிப்பவளாக இருக்கக்கூடியவள். அப்போ அவள் எப்படி இருக்கணும்? அவளுடைய கண் எப்படி இருக்கணும் அப்படின்னா மூதாட்டியாக இருக்கணும். ஏன் மூதாட்டியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கெல்லாம் 5 வயசானா குழந்தை, 10 வயசு, 15 வயசு, 20 வயசு, 100 வயசானா கண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். 100 வயசானா கிழவனா ஆகிட மாட்டோமா நம்ம? அந்த மாதிரி எல்லாம் இந்த உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். ஜேஷ்டராஜம் பிரம்மனாம், வேதம் முதலில் தோன்றியது பிரம்மம். அப்படின்னா எல்லாத்துக்கும் மூத்ததால இருக்கணும். அப்போ அது ரொம்ப வயசானதால இருக்கணும். அப்படி தான் இருக்கணும் அவளுடைய கண். அதை மாதிரி இல்லாமல் மான் மாதிரி அவளுடைய கண் இருக்குன்னானே. முதுகன், அவளுடைய பெரிய கண்ணை போய்
ஒரு வயசானவளுடைய கண்ணானது பார்வையற்றதாக குறுகியதாக பார்க்க தகாததாக ஒரு மாதிரி இருக்கும் வயசானவா கண்ணு. ஆனால் ஒரு குழந்தையினுடைய கண் எப்படி இருக்கும், ஒரு மானுடைய கண் எப்படி இருக்கும், மருட்சியுடையதாக அழகுடையதாக மகிழ்ச்சியை தரத்தக்கதாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணை பார்த்து சொல்கிறோம். முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே அப்படின்னார். அம்பாள் இமவான் பெற்ற கோமலமே அப்படின்னு சொல்லுவார். காளிதாசன் குமார சம்பவத்தில் சொல்கிற பொழுது அம்பாளுக்கு மங்கள ஸ்நானம் பண்ணுறாளாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. சிவபெருமானோட அந்த இமவான் சத்திர வம்சத்தை சார்ந்தவன், அதனால் கையில் அம்பு கொடுக்குறாளாம், கத்தி கொடுக்கறது அம்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பசுபதீஸ்வரர்னு இங்கே மாயரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் பிராமண பொண்ணாக பிறக்கிறா. கடல் சார்ந்த பகுதியில் ஒரு இனத்தில் தோன்றி வளர்றா. அம்பாள் எல்லா இனத்திலும் தோன்றி அந்தந்த இனம் சிறப்பு. மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி அப்படின்னு சொல்ல. மதங்கர் குலம்னு ஒரு குலம், அந்த குலத்திலே தோன்றி வளர்க்கிறாள். இப்படி எல்லா இனத்திலும் உமையம்மையானவள் தோன்றி பிறந்து வளர்ந்து அந்த குலத்தை சிறப்பிக்க செய்வாள். அப்படி இருக்கிறவளை போய் மலை மகள், வெறும் மலைக்கு மாத்திரம் பிறந்தவ, அவர் அந்த இனம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? ஒவ்வொரு இனத்திலும் தோன்றி அந்த இனத்தை வளர்க்கக்கூடியவள் அவள். அப்படி இருக்கும்போது பிறவியும் அம்பே, அவளை பற்றி நான் ஒரு குறிப்பு கொடுக்குறேன். என்னன்னா, அவள் மலைமகள், மலைக்கு பிறந்தவ அப்படின்னா அந்த குறிப்பும் தப்பாக இருக்குது. இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகியாக இருக்கிறவள் வயசானவளாக இருப்பா. 10 குழந்தைகளை பெற்ற தாயார் எப்படி இருப்பா? வயசானவளாக இருப்பா, முதியவளாக இருப்பா. இவன் அந்த மாதிரி இல்லை. இந்த உலகத்துக்கெல்லாம் மூத்தவளாக இருக்கக்கூடிய கண் எப்படி இருக்கும்? முதியவாளுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும், ஆனால் இவளுக்கு பிரமாதமாக மான் மாதிரி கண் இருக்குது என்பது நாம் மிகையே. இதெல்லாம் ரொம்ப அதிகம். அவளுக்கு தெரியறதே, உலகத்துக்கு முன்னாடி இருந்தால் அதனால் கண்ணு முதிய கண்ணு, உலகத்துக்கு மூத்தவளாக இருந்தால் அதனால் சின்னவளாக இல்லைவ, எல்லா பிறவியும் எடுக்கிறவ, அதனால் அவளுக்கு ஒரு பிறவியில் இல்லை. பின்ன எதுக்கு சொல்லுவானே? அவளை போய் மலைமகள்னு ஏன் சொல்லணும்? அதுக்கப்புறம் மான் மாதிரி கண்ணு வச்சுருக்கிறவன்னு எதுக்கு சொல்லணும்? அதுக்கப்புறம் சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறவளேன்னு எதுக்கு சொல்லணும் ஒரு வயசானவளை பார்த்து? அப்போ அது ஒரு காரணம் வேணுமோ இல்லையோ? மலைமகள் என்பது நாம் மிகையே. அது என்ன காரணம்னா, இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அப்படின்னா. அபிராமிப்பட்டர் வணங்குபவர், நம்மளை மாதிரி ஒரு மனநிலையில் இருந்து அழகாக பேசியிருக்கார். என்ன சொல்கிறார்? ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும், அவகிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அவள் கொடுத்தா தான் நமக்கு, அவள் கொடுத்து தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது அவளுக்கு ஹிதமான வார்த்தையை பேசணும், அவளை எதிர்த்து பேசக்கூடாது. குழந்தைகள் இருக்கே, குழந்தையில போய் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடம்பா, இந்த குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசணும். அப்படி பேசினா தான் கையில் இருக்கிற சொத்தை கொடுத்துரும். அதை நம்ம விளையாட்டாக அதை கோபமாக பேசினா கூட நம்மக்கிட்ட வராது. அது மாதிரி இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே, அவள் அருளை பெற்றுக்கொள்வதற்காக என்னாலே சொல்லப்படுகிற ஒரு சில பொய்கள், நகை தருவதாக இருக்கக்கூடிய செயல்கள். அப்போ இது சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழைய காலத்தில் பாட்டில் சொல்லும்போது, ஈயாதானை பெரிய கொடையாளி என்றும் அழகியே இல்லாதவனை பார்த்து மிகப்பெரிய அழகுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவன் கையில் இருக்கிற காசை நமக்கு கொடுப்பானேங்கிற மாதிரி. அது மாதிரி உமையம்மை கையில் இருக்கிற அருளை நாம் வாங்கிறதுக்கு இவ்வளோது விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா. இவள் தம் தகைமையை நாடி விரும்புவதே, அவருடைய அனுக்கிரகத்தை நாம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு அவர் தெளிவாக இந்த பாடலில் குறிப்பிடுறார். இந்த பாடலில்
ஒரு 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 சின்ன ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, மனிதர்கள் எதை விரும்புவார்கள்? ஒரு உபாசகர் இருந்தார். அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். நன்னா வழிபாடு பண்ணினார். அம்பாள் நிறைய செல்வத்தை கொடுத்தா. அவருக்கு 2 குழந்தைகள், பெரியவர் ஒருத்தர், சின்ன ஒரு பையன். அதில் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் அவர் இறந்து போயிட்டார். அந்த உபாசகர் இறந்துட்டார். அந்த அம்மா இருக்கா, இந்த பையன் இருக்கான். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இந்த கல்யாணம் ஆன பையன் என்ன பண்ணால், அவள் ஆத்துக்காரி பேச்சு கேட்டுட்டு அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி வாங்கிட்டு இந்த அம்மாவையும் இந்த பையனும் எங்களுக்கு பங்குன்னு கேட்கும்போது, உங்களுக்கு அப்பா பூஜை பண்ணின இந்த மூர்த்தி ஒண்டி தான், அதாவது இந்த சீச்சக்கரம், அம்பாள் வச்சு பூஜை பண்ண சீச்சக்கரம் வச்சு ஏதோ ஒரு ராஜராஜேஸ்வரி மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கார் போல இருக்குது, ஒரு உருவம். அதில் தான் அம்பாளை வழிபாடு பண்ணியிருக்கார். அதுக்கு அவர் ரொம்ப பிரீதியாக இருந்திருக்கார். அவருக்கு நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்கார் அந்த அம்பாளுக்கு. அதெல்லாம் அந்த ஒரு பார்ட் ஒண்டி நீங்கள் எடுத்துங்கோ, பாக்கி இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா, எங்கள் ஆத்துக்கார் இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா, இந்த சின்ன புள்ள அப்பாவியாச்சு, இந்த மூத்த பிள்ளைக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா, அவனே பிரித்து எடுத்துட்டான் எல்லாத்தையும், இந்த குழந்தை என்ன பண்ண போகிறது? இந்த அம்பாள், அதை வணங்குற அந்த அம்பாள்கிட்டையே பிரார்த்தனை பண்ணுறா. இவள் தம் தகைமையை நாடி விரும்புவதே. அம்பாளை எதுக்காக எல்லாரும் விரும்புகிறான்னா, அவளுடைய அனுகிரகத்துக்கு தான். யார் யார் எதை கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அவள் அதை விரும்புகிறத அப்படி இப்படியே கொடுப்பாளாம் அம்பாள். அது மாதிரி அந்த அம்மா வேண்டிக்கு தான், எங்கள் ஆத்துக்கார் இருந்தால் நீ இப்படி ஒரு வழி பண்ணியிருப்பியா, எங்கள் ஆத்துக்கார் தானே இவ்வளோ பெரிய விஷயங்களையும் பண்ணி கொடுத்தார், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னோடனே, அந்த மூத்த பிள்ளையினுடைய சொப்பனத்தில் அவள் அம்மா மாதிரி போனாள் அம்பாள். அவள் அம்மா மாதிரி போய், இந்த நகையெல்லாம் நீயே வச்சுக்கூடா, நான் அவங்ககிட்ட போகிறேன் அப்படின்னு அந்த சின்ன பையன்கிட்ட வரா மாதிரி சொப்பனத்தில் போய் சொன்னாலாம். மறுநாள் காலம்புற தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த சின்ன பையனுக்கும் என்ன பங்கு உண்டோ அதை பிரித்து கொடுத்து 2 பேருமே சௌக்கியமாக இருக்கா. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அம்பாள் உணர்த்துறா. அவளுக்கு தங்கம் வேணுமா, அதையும் வச்சுக்கோ, நான் அவங்ககிட்ட போகிறேன் அப்படின்னா சின்னவங்ககிட்ட போய்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. அது தாயாருடைய பிரார்த்தனை. அம்பாளுக்கு தேவைன்னே ஒன்று இல்லை. ஆனால் நாம் தேவையில்லாமல் நாம் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த தேவைக்காக தான் அம்பாளை வசதியாக பேசுகிறோம், சமாதானம் பண்ணுறோம், நீ இப்படி இருக்க அப்படின்னு ஏதோ சொல்கிறோம். அதெல்லாம் அம்பாளுக்கும் தெரியுது. கருணையினால், அன்புனால், தொடர்ந்த வழிபாட்டினால் அம்பாளாக பார்த்து அனுகிரகம் பண்ணுறா. இந்த நகை அப்படின்னு சொல்கிற பொழுது, ஞாலமெல்லாம் பெற்ற நாயகி அது யார் அப்படின்னா 3 மூர்த்தி. ஞாலமெல்லாம் பெற்ற நாயகி யார்? பூத்தவளே போனம் 14 யார் அப்படின்னு பெற்றா அம்பாள் தாயாராக இருக்கா. முகிழ்முலை மானே அப்படின்னு சொல்லும்போது குழந்தையாக இருக்கா பாலாம்பிகை. முதுகன் அந்த அப்படின்னா கண்ணு சிறப்பு. காமாட்சி, நீலாயுதாட்சி, விசாலாட்சி, இதெல்லாம் கண்ணு சிறப்பு. என்னென்ன சாமியெல்லாம் இதில் சொல்லியிருக்கார் பாருங்க. இங்கே இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிங்கிறது சப்த மாத்திருக்கா, அம்பாளாக இருக்கா. இந்த முகிழ்முலை மானேங்கிறது பாலாம்பிகையாக இருக்கா. முதுகன் அந்த வடிவே பிறவியும் வம்பே அப்படின்னோன்னா இமவானுடைய மகளாக இருக்கும்போது பார்வதியாக இருக்கா, மலைமகளாக இருக்கா. அம்பாளை வெவ்வேறு அவதாரத்தில் வெவ்வேறு மூர்த்தியாக இவர் தியானம் பண்ணியிருக்கார். இவள் தம் தகைமையை நாடி விரும்புவதே அப்படின்னா, அம்பாள் மகாராஜ்ஞியாக இருக்கா, இந்த உலகத்தை ஆளக்கூடியவளா. ஸ்ரீமாதா மகாராஜ்ஞி லலிதா சஹஸ்ரநாமம். தகைமையுடைய அப்படின்னா அவளுக்கு தான் தகைமை. ராஜாக்களுக்கு, சான்றோர்களுக்கு தகைமை உண்டு. பெரிய மேதா ஞானியாக இருக்கக்கூடியவளுக்கு தகைமை. இப்போ இந்த ஒரு பாடல்லையே இவ்வளவு மூர்த்தியும் சொல்லியிருக்கார். தாயாராக இருக்கிற பொழுது சப்தமாதான்னு பேர், முகிழ்முலை மானேன்னு சொல்லும்போது பாலாம்பிகையாக இருக்கான்னு அர்த்தம். முதுகன் அப்படின்னு சொல்கிற கண் உடையவ அப்படின்னு சொன்னால் காலின்னு அர்த்தம். பயங்கரமாக கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும். கரால வதனே கரால தம்ஸ்ட்ரே அப்படின்னு வரும்.
அதே மாதிரி மான் மாதிரி கண் இருக்கிறவளாகவும் அவளே தான் இருக்கா. மீனாட்சியாகவும் காமாட்சியாகவும் விசாலாட்சியாகவும், அதுக்கப்புறம் பார்வதி மலைமகளாகவும் இருக்கிறவங்களும் அவள் தான். இந்த இடத்துல மீனாட்சியாக இருக்கிறவளும் அவள் தான். ராஜாவுக்கு பிறந்தவளாக இருக்கிறவளும் அவள் தான். அங்கே பசுபதீஸ்வரத்தில் அந்தனர் குலத்தில் தோன்றியவளாகவும் அவளே. மதங்க முனிக்கு பிறந்த போலவளாக அந்தந்த பிறவிக்கு தகுந்த மாதிரியும் பேரை உடையவளாக அவளே இருக்கா. இப்படி எல்லா மூர்த்தங்கள்லையும் இந்த ஒரு பாடலில் தியானம் பண்ணுறதுனால அந்தந்த மூர்த்தியை தனித்தனியாக வழிபாடு பண்ணின பலன் நம்ம அடையலாம்.